நல்லக்கண்ணுவுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு அங்கு வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, கூடுதல் விவரம். சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் 72 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. ரேவதி, இனி உங்களிடம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு மரியாதை தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 101 வயதை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அவரது வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தொடர் சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல் ஒத்துழைக்காமல் நேற்று மதியம் உயிரிழந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் தலைவர்கள் மரியாதைக்காக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பால நிலத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய நிலையில் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் அரசு மரியாதையானது நல்லக்கண்ணு ஐயா உடலுக்கு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் என பல்வேறு தலைவர்களும் கூடியிருக்கக்கூடிய நிலையில் நல்லக்கண்ணு ஐயாவின் உடல் முன்பு நின்று மலர் வளையம் வைத்து அவருக்கு இறுதி மரியாதை செய்த பின்னராக அவருக்கு வீரவணக்க முழக்கங்களை எழுப்பி அரசு மரியாதை கிட்டத்தட்ட 24 காவலர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு 3 முறை சுட்டு 72 குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதையான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது ஆசைப்படியாக மருத்துவ கல்லூரி மாணவனின் ஆராய்ச்சிக்காக அவரது உடலை அவர் ஒப்படைத்திருக்கிறார். அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த அரசு மரியாதை நிகழ்வுக்கு பிறகு இறுதி ஊர்வல வாகனத்தில் அவரது உடல் ஏற்றப்பட்டு செந்தொண்டர் பேரணியுடன் அவரது உடல் அரசு மரியாதை செய்யப்பட்டதற்கு பின்னதாக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. பேரணியாக கொண்டு சென்று சென்னை மருத்துவ கல்லூரி மருத்துவ மாணவர்களுக்காக அவரது உடல் ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் முழு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று அவர் உயிரிழந்த பிறகாக தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அது நிறைவேற்றும் செயல்முறை தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. 24 காவலர்கள் வானத்தை நோக்கி குண்டுகளை முழங்க 72 குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதை நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதுபெரும் தலைவர் அதாவது தன் வாழ்வில் பொது வாழ்வில் மட்டுமின்றி பொதுமக்களுக்கு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு என பல வகைகளில் குரல் கொடுத்து தன் வாழ்வில் இளம் வயது முதல் அவர் உயிரிழக்கும் தருவாய் வரையிலும் கூட நியாயம், எளிமை, நேர்மை என்ற விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பலருக்கும் பொது வாழ்வில் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவரது இந்த இறுதி மரியாதையானது சிறப்பாக செய்யப்பட வேண்டும், அவருக்கு முழு மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்த 101 வயதை எட்டி முழு வாழ்வையும் பொதுமக்களுக்கும் சமூகத்திற்காகவும் செலவிட்டிருக்கக்கூடிய ஐயாவுக்கு முழு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமாக இருக்கக்கூடிய பால நிலத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதற்கு பின்னராக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் நேற்று முதல் தொடர்ந்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி கண்ணீருடன் வீர வணக்கம் மற்றும் செவ்வணக்க முழக்கங்களை எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே நேற்றைய தினமே நேரடியாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி இருந்தார். இந்த நிலையில் இன்று இறுதி மரியாதையாக இது போன்ற ஒரு முதுபெரும் தலைவர் அவர்களுக்கு தனது இறுதி மரியாதையாக செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வந்து அவரது இறுதி மரியாதையை தற்பொழுது செலுத்தி இருக்கிறார். அது மட்டுமின்றி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவருக்கு தங்களது இறுதி மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நேரடியாக வந்து இந்த இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அரசு மரியாதையும் அவரது உடலுக்கு மிகுந்த செவ்வணக்கமாக செலுத்தப்பட்டு 72 குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதை நிகழ்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல்
இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. செங்கொண்டர் பேரணியினரும் இந்த உடலை கொண்டு செல்லும் பொழுது செவ்வணக்க முழக்கங்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடியை கையில் ஏந்தி அவரது இறுதி ஊர்வல பேரணியை முன்னெடுக்க இருக்கிறார்கள்.